தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள உள்ள SIR பணிக்கு தமிழ்நாடு அரசு அதிகாரிகளை அனுப்ப அனுமதிக்க கூடாது. நேரடியாக ஒத்துழையாமை இயக்கம் நடத்த வேண்டும். ஓசூரில் தமிழ் தேசிய பேரியக்க பொதுச் செயலாளர் வெங்கடராமன் வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் தமிழ்நாடு நாள் தமிழக பெருவிழா கொண்டாடப்பட்டது. 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி தமிழர் தாயகம் அமைந்த நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ராம்நகர் அண்ணா சிலை முன்பு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைமை செயற்குழு உறுப்பினர் மாரிமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு எல்லை மீட்பு போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் தமிழர் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பறை இசை, சுருள், சிலம்பம், மலர் கம்பம் உட்பட தமிழகத்தின் பண்டை காலத்தையும் வீர விளையாட்டுகளையும் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. குறிப்பாக தருமபுரி மாவட்டம் நல்லம்பட்டியை சேர்ந்த சண்முகம் குழுவினரின் மலர் கம்பம் கலை நிகழ்ச்சி அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. இதில் சிறுவர் மற்றும் சிறுமியர்கள் பங்கேற்று மிகவும் சதுரகமான பண்டை காலத்து வீரத்தை வெளிப்படுத்தி சாகச நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி காட்டி அசைத்தினார்கள். இந்த கூட்டத்தில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் வெங்கடராமன் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்று உரையாற்றினார். மேலும் கூட்டத்தில் நவம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு நாள் திருவிழாவாக கொண்டாட வேண்டும் என தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியும் தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது என உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பொதுச் செயலாளர் வெங்கடராமன் தெரிவிக்கையில், இந்த தமிழ்நாடு நாள் திருநாள் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி வரும் டிசம்பர் 14ஆம் தேதி தலைமைச் செயலகம் முற்றுகை போராட்டம் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வருடமும் வாக்காளர் திருத்த பணி என்பது வழக்கமாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த சிறப்பு திருத்தம் என்பது தேவையில்லை. இது தற்செயலான நடவடிக்கை இல்லை. 22 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் இன சமநிலையை மாற்றுவதே குறிக்கோளாக உள்ளது. வடநாட்டினரை வெற்றியை தீர்மானிக்க கூடிய வாக்காளர்களாக சேர்ப்பது இதுதான் நோக்கம். பீகாரில் அவர்கள் செய்த தில்லுமுள்ளு என்பது இவர்களை நீக்குவது. இங்கு செய்யக்கூடியது தில்லுமுள்ளு. அவர்களுக்கு வேண்டிய இந்தி வாக்காளர்களை சேர்ப்பது தகுந்தாற் போலவே ஏற்பாடுகள் செய்துள்ளனர். இதன் வாயிலாக தேர்தல் ஆணையம் மோசடி அரசாங்கம் சேர்ந்து கொண்டு தமிழகத்தில் இயல்பான அரசியல் நிலைமையை மாற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். எனவே இதை அனுமதிக்க கூடாது. தமிழ்நாடு அரசியல் செய்வதற்கான டெல்லி தர்பாரை குறுக்கிட பார்ப்பது காரணமாகத்தான் டிசம்பர் 16ஆம் தேதி தலைமைச் செயலகம் முற்றுகை போராட்டம் நடத்தப்படுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் வீரமணி தெரிவித்துள்ளது கருத்து குறித்து கேள்வி பதிலாகி வருகிறது. எனவே ஏற்கனவே பீகார் பிரச்சனை குறித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறு வழக்கு நடைபெற்றுக் கொண்டுள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது சட்டவிரோதமானது. குறைந்தபட்சம் நடைபெற்று வரும் நிலையில் வழக்கில் தீர்ப்பு அல்லது இடைக்கால உத்தரவு வரும் வரையிலானது காத்திருக்க வேண்டும். அவ்வாறு செய்யாமல் இருப்பதற்கு தேர்தல் ஆணையம் ஒரு காட்சி காரணமாகவே மாறிவிட்டிருக்கின்றது. மோடியின் தேர்தல் பூத் ஏஜென்டாக தேர்தல் ஆணையர் மாறிவிட்டார். அதனால் தான் இங்கு அந்த நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதில் வீரமணி தெரிவித்துள்ளார். கருத்து சரியானதுதான். தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள உள்ள இந்த நடவடிக்கைகளுக்கு அரசு அதிகாரிகளை பணிக்கு அனுப்ப அனுமதிக்க மாட்டேன் என தமிழ்நாடு அரசு முடிவெடுக்க வேண்டும். ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்த வேண்டும். தேர்தல் ஆணையத்தின் கீழ் சென்ற பிறகு அவர்களின் அதிகாரிகள் தான் ஆனால் பணிக்கு செல்ல அனுமதிப்பது தமிழ்நாடு அரசு முடியாது என நிற்க வேண்டும். அவ்வாறுதான் நேரடியாக நடவடிக்கைகள் தமிழ்நாடு அரசு இறங்க வேண்டும்.
என்பதுதான் எங்களது கோரிக்கை என அவர் பதிலளித்தார். பேட்டி கே. வெங்கடராமன், பொதுச் செயலாளர், தமிழ் தேசிய பேரியக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நவம்பர் 1 தமிழ்நாடு நாளை ஒட்டி ஒசூரில் தமிழ்நாடு நாளை குறிக்கக்கூடிய தமிழக பெருவிழா நடத்துகிறோம். அதில் ஒரு முக்கியமான தீர்மானம், இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிற இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த முறை என்பதை கைவிடணும் என்பதை வலியுறுத்தி வருகிற டிசம்பர் 16ஆம் தேதி தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் தலைமைச் செயலக முற்றுகை போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். இந்த போராட்டத்தினுடைய காரணம், நீங்கள் ஆண்டுதோறும் வழக்கமான ஒரு வாக்காளர் அந்த பட்டியல் திருத்தங்கள் முறை என்பது இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்பெஷல் டிரைவ் என்பது தேவை கிடையாது. அப்படி கொண்டு வருவது ஒரு தற்செயலானது விஷயம் அல்ல. 22 ஆண்டுகளுக்கு பிறகு இதை கொண்டு வருவதற்கான முக்கியமான நோக்கம் தமிழ்நாட்டினுடைய வாக்காளருடைய காம்போசிஷனையே மாற்றுவது, அதனுடைய இன சமநிலையை மாற்றுவது. இங்கே இந்திக்காரர்களை ஒவ்வொரு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு தீர்மானிக்கக்கூடிய சிறுபான்மையினராக மாற்றுவது என்ற வகை. பீகாரில் அவர்கள் செய்த தில்லுமுள்ளு என்பது இருப்பவர்களை நீக்குவது. இங்கே செய்கிற தில்லுமுள்ளு என்பது அவர்களுக்கு வேண்டிய இந்தி வாக்காளர்களை சேர்ப்பது. அப்படி சேர்ப்பதுக்கு தகுந்தாற் போல ஏற்பாடே பண்ணியிருக்கிறாங்க. எனவே இது ஒரு திட்டமிட்ட இந்திய தேர்தல் ஆணையமும் மோடி அரசும் சேர்ந்து செய்கிற தமிழ்நாட்டினுடைய இயல்பான அரசியல் போக்கில் ஜனநாயகம் என்ற பெயரால் ஒரு இன திணிப்பு, இந்திக்காரர்களுடைய திணிப்பை நடத்தி தமிழ்நாட்டினுடைய அரசியலையே மாற்றுவதற்கான முயற்சியை செய்கிறாங்க. இதை அனுமதிக்கக்கூடாது. தமிழர்களுடைய அரசியலில் செயற்கையான டெல்லி தர்பாருடைய குறுக்கீடாக பார்ப்பதனால தான் டிசம்பர் 16ஆம் தேதி அந்த ஆர்ப்பாட்டத்தை அந்த தலைமைச் செயலகத்துக்கு முன்னால் தமிழ் தேசிய பேரியக்கம் நடத்துகிறது. இப்போ ஏற்கனவே இந்த பீகார் திருத்தங்கள் ஒட்டியே இது மாதிரி உச்சநீதிமன்றத்தில் இதே கருத்தை சொல்லி தான் வழக்கு போட்டிருக்கிறாங்க. அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த வழக்கு இருக்கும்போதே இது தேர்தல் ஆணையம் செய்யுது. இது சட்டவிரோதமானது. குறைந்தபட்சம் அந்த வழக்கினுடைய தீர்ப்பு அல்லது இடைக்கால உத்தரவு வாங்குறவரமாவது காத்திருக்கணும். அது செய்யாமல் நடப்பதற்கான காரணம் என்னென்னா, கட்சிக்காரனாகவே தேர்தல் ஆணையம் மாறிட்டார். வெறும் மோடியினுடைய தேர்தல் பூத் ஏஜெண்டாக அந்த ஆள் மாறிட்டார். அதனுடைய விளைவாகத்தான் இங்கே கொண்டு வராங்க. அவர் ஐயா வீரமணி சொல்லியிருப்பது என்பது சரியானது. ஏற்கனவே அதனுடைய கிரவுண்டில் தான் வழக்குக்கு போயிருக்கிறாங்க. வழக்குக்கு போவது மட்டுமல்ல, இங்கே அதற்கான அதிகாரிகளை அனுமதிக்க மாட்டோம் என்று தமிழ்நாடு அரசு முடிவெடுக்கணும். ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தணும். நீங்கள் அவங்க தேர்தல் ஆணையத்தின் கீழே போன பிறகு அவர்களுடைய அதிகாரிகள் தான். ஆனால் கொடுக்க வேண்டிய டெபுடேஷனுக்கு கொடுக்க வேண்டிய தமிழ்நாடு அரசு முடியாதுன்னு நிற்கணும். அப்படி ஒரு நேரடியான நடவடிக்கைகள் தமிழ்நாடு அரசு இறங்கணும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை.